என்னவோ போடா மாதவா அப்படின்னு ஒரு டைலாக் இருக்கும்ல, அந்த மாதிரி தான் இருக்குது நமக்கு. இப்போ மகாநதியை பார்த்தா முதல்ல வந்து இப்போ சந்திரா சத்தியத்துக்கு ஒரு சத்தியம் வாங்குறாங்க. என் வார்த்தையை மீறக்கூடாதுன்னு சத்தியம் பண்ணி கொடு. முதல்ல வந்து சத்தியம் பண்ணி கொடுத்தல, அதுக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுன்னு ஒரு சத்தியத்துக்குள்ள சத்தியம்னு சொல்லிட்டு இன்செப்ஷன் மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்க. கங்கா அங்கே வந்து ஏமா சத்தியம்லாம் வாங்குறீங்க, அவன் வாழ்க்கையில் என்ன நடக்கணும் சொல்ல முடியுமா அப்படின்னா, என்ன பணம் இருக்குங்கிறதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவானுங்க, காயப்படுத்துவானுங்க, அவனும் கூட திருப்பி வாழணுமா அப்படி இப்படின்னு கேட்டு வசனம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதனோடலாம் குமரன் வந்து இன்றைக்கி ஃபினாலே அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அவருடைய அந்த கதாநாயகன் போட்டியில். அதனால் வந்து அதுக்கு நான் போனால் வந்து காவேரி என்ன தப்பாக நினைப்பாடுன்னா அந்த மாதிரிலாம் நினைக்க மாட்டா, நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு கங்காவும் சொல்லி எல்லோரும் சேர்ந்து போகலாம் அப்படிங்கிறாங்க. இதுக்கு நடுவில் வெண்ணிலாவுக்கு ஏதோ ஒரு கிஃப்ட்டை படுத்து, இந்த கிஃப்ட் வந்து நான் தான் உனக்கு கொடுத்தேன் விஜய் ஞாபகத்துக்கு வருது, நீ கூட எனக்கு ஏதோ கிஃப்ட் கொடுத்தியான்னு கேட்குறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் இது வேறு எதுவும் ஞாபகத்துக்கு வரல. உடனே கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு நினைவு திரும்புதுன்னு சந்தோஷப்படுறாரு விஜய். சரி, நினைவு திரும்பினதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறான்னா, எங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சின்னு சொல்ல போகிறேங்கிறாரு. ஏற்கனவே கல்யாணம் ஆகிடுச்சின்னு ஒரு தடவை வந்து காவேரி வெண்ணிலாட்ட சொல்லியாச்சு, விஜயும் வெண்ணிலாட்ட சொல்லியாச்சு. இப்போ திருப்பியும் வேறு சொல்ல போகிறாங்களாம். சொன்னதுக்கப்புறம் அவள் இங்கே தான் இருப்பேன்னு சொல்லிட்டா அப்படின்னா, அதெல்லாம் இல்லை, நான் முடிவு பண்ணிட்டேன், அவங்க மாமா ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட பேசிட்டேன், இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக குணமானவொடனே அவங்க வீட்டுக்கு அனுப்பி விட்ருவோம், நம்ம வந்து அவங்களுக்கு வந்து பணம் வேணா கொடுத்துடலாம் அப்படின்னு ஏதோ பேசிக்கிட்டு இருக்காரு. இவர் என்ன லாஜிக்கில் என்ன பேசுகிறாருன்னு நமக்கு ஒன்றும் தெரியல. இங்கே இவ்வளோ பிரச்சனை நடக்குது, அதை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கு ரெடியாகவும் இல்லை. மீசைக்கும் ஆசை கூழுக்கும் ஆசைன்னு சொல்லிட்டு கதையை இழுத்து தள்ளிக்கிட்டு இருக்காங்கன்னு மட்டும் தெரியுதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இது எல்லாத்துக்கும் நடுவில் இப்போ வந்து அந்த காம்படிஷன் நடக்குது. ஃபினாலேயில் அப்படியே வந்து நம்ம சூரிய வம்சத்தில் இருக்கக்கூடிய பெரிய சரத்குமார் மாதிரி ஒளிஞ்சிருந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு விஜய். இப்போ அப்படியே மேலே வந்து மேடையில் குமரன் வந்து ஒரே விஷயத்தை 4 விதமாக வந்து பெர்ஃபார்ம் பண்ணணும். அதை வந்து ஒவ்வொரு விதமாக வந்து சோகமாக, அப்புறம் வந்து கோவமா அப்படின்னு சந்தோஷமானலாம் எல்லாம் வந்து ஒரு காதலை தெரிவிக்கிறத வந்து பெர்ஃபார்ம் பண்ணதுக்கு பிறகு உங்களுடைய ஓன் ஸ்கிரிப்டை வந்து பெர்ஃபார்ம் பண்ணுங்கிறாங்க. உடனே ஒரு அண்ணனோட கேர்லெஸ்னஸால் வந்து தங்கச்சி வாழ்க்கையை தொலைச்சிட்றா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணுறது. அது என்னென்னா, காவேரியும் இவரும் குமரனையும் வச்சு, ஏன்னா குமரன் வந்து பணத்தை எழுந்ததுனால தான் காவேரி கான்ட்ராக்ட் மேரேஜுக்குள்ளே போயிட்டாங்கன்னு வந்து ஒரு சுச்சுவேஷனை பெர்ஃபார்ம் பண்ண போகிறாராம். இதை கேட்டு அப்படியே எல்லாருமே அதிர்ச்சி ஆகிறதோட இன்றைக்கி எபிசோட் முடிஞ்சிச்சு. நம்ம சரி ஓகே முடிஞ்சா சரிப்பா பரவாயில்லப்பா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு நமக்கு. உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்கள். இந்த சீரியல் போகிறது எப்படி இருக்குங்கிறத சொல்லிவிட்டு இடம்பொருள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.